ஜெம் டிவி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு 2025 ஐபிஎல் சீசனோட 8வது லீக் மேட்ச்ல கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் தான் இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல தான் நடக்குது. எப்பவுமே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்னு சொன்னாலே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் 2 டீமும் ஆல்ரெடி வந்து விளையாண்ட ஒரு மேட்ச்சில் வந்து ஆளுக்கு ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க வந்து 4 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிளில் வந்து மேலே வருவாங்க. நம்ம சென்னை ஸ்டேடியமில் நடக்கிறதுனால வந்து எப்போவுமே இந்த பிச்சு வந்து ஸ்பின் பவுலர்ஸுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா தொடர்ந்து வந்து ஐபிஎல்லாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக இருக்கும், எந்த மேட்ச்சில் நடந்தாலும் இங்கே ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூர் முகமதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவாக இருக்கட்டும், அது நம்ம ஊர் பையன் ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பழக்கப்பட்ட பிச்சு. ஏன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம்லேயே நிறைய வாட்டி வந்து படுத்து உருண்டுருப்பாப்பல. அவருக்கும் இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 1-1 சலிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபிலையும் பல ஸ்பின்னர்ஸ் வந்து இறக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டேடியம்ல மஞ்சள் படைக்கு நிகராக சிவப்பு படையின் படையெடுப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து இங்கேருந்து கர்நாடகா பக்கம் அப்படிங்கிறதுனால வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பி வரதை விட்டு சென்னையில் வந்து எந்த அளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தல டோனியோட தரிசனத்துக்கும் என்ட்ரி சாங்குக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்புறேன். அதோட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயங்க, எப்பவுமே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம்லாம் வந்து அமர்க்கலமா தான் இருக்கும். ஆனா வந்து பினிஷிங்ல தான் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. அதாவது முதல் எல்லா மேட்சையும் இது பண்ணி கரெக்டாக வந்து ஃபைனல் வரைக்கும் போவாங்க. அந்த இடத்துல தான் வந்து கப்பை விட்டுட்டு வந்துருவாங்க, எப்பவுமே கோட்டை விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேட்ஸ்மேன், நிறைய பவுலர் வந்து சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து நம்ம ஆர்சிபிக்கு வந்து கப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஈசால கப் நமதே அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஐபிஎல் கப்பை எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வந்து இது வரைக்கும் 5 கப்பு வந்து ஐபிஎல் கப்பு வச்சிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி வந்து ஃபைனல் வரைக்கும் என்னதான் போனாலும் அந்த கப்பு வந்து அவங்களுக்கு எட்டாத கனியாவே தான் இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வின் பண்ணுமா இல்ல ஆர்சிபி வின் பண்ணுமா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விடுங்க.